Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரா 3rd சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம கேன்சல் பண்ணி போட போறோம். தட்ஸ் ஆல். சோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இங்க 1 2 2 ஒரே நிமிஷம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 2 2 2 4 ஆகும். இங்க z பவர் ஸ்கொயர் இருக்கு, இங்க z பவர் கியூப் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா கேன்சல் ஆகும். இங்க வந்து கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஆக்சுவலா அப்படி எழுதக்கூடாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்க அங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இரேசர் வச்சு அழிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க y பவர் 4 இருக்கு, இங்க ஒரே ஒரு y தான் இருக்கு. இந்த yயும் இந்த y பவர் 4 கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்னவா இருக்கும், 3 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. எக்ஸ் எங்கேயுமே அடிப்படாது. இங்க வந்து 3 2s are 6, இங்க 10 2s are 20, இங்க 1 2s are 2, இங்க 5 2s are 10. ஓகேவா? இப்ப பேலன்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு, எக்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு z இருக்கு, டிவைடட் பை இங்க ஒரு 5 இருக்கு, இங்க y பவர் 3 இருக்கு. ஓகேவா? இதை கரெக்டா உங்க புக் பேக்ல இருக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னா கீழே எங்கேயுமே எக்ஸ் இல்லைல்ல. ஸோ 3x cube z divided by 5y cube. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த சம் அவ்வளோதான். செகண்ட் சம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா பேஜ் கலர் மாற்றுறது. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் சிம்பிளிஃபை தான். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பி ஸ்கொயர் மைனஸ் 10p + 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி மாற்றுறேன்னா, பி ஸ்கொயர் மைனஸ் 10p + 21 அப்படிங்கிறத 21 மல்டிபிள் பண்ணால் 21 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போது 7யும் 3யும் தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா 7 3s are 21, 7 3s are 10, 7 + 3 10 வரும். ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கறனால ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டால் தான் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இங்கே நம்மளால் மைனஸ் போட முடியும். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், p - 7 and p - 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நான் இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்கு போட்டாச்சு. இது ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பி ஸ்கொயர் பாருங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் பி -12 அப்படின்னு இருக்கா. இப்போ இங்க -12 வரணும், இங்க +1 வரணும். அப்போ எது போடலாம், 4ஐயும் 3ஐயும் ரிலேட் பண்ணலாம். ரிலேட் பண்ணா இங்க ஏதோ ஒரு சைன் மைனஸா இருக்கும், அதனாலதான் இங்க மைனஸ் வந்திருக்கு. இங்க பிளஸ் இருக்கு அப்படின்னா பெரிய நம்பர் சைன் பிளஸ்ஸா இருக்கணும், இது மைனஸா இருக்கும். கரெக்டா? ஸோ p + 4 and p - 3. ஓகேவா? கீழே இருக்கிறத அப்படியே பிரிச்சு எழுதிடலாம். இப்போ நான் மேல என்ன இருந்துச்சு, p ஸ்கொயர் - 10p + 21 டிவைடட் பை p - 7 இன்டூ p ஸ்கொயர் ப்ளஸ் p -12 டிவைடட் பை p - 3 ஹோல் ஸ்கொயர் இருந்தது. நான் அதை p - 3 p - 3 மாற்றி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி எழுதிப்பேன், இந்த மாதிரி எழுதிப்பேனா, தென் p - 7 இன்டூ p - 3 டிவைடட் பை p - 7 இன்டூ இதை நான் இந்த மாதிரி எழுதிப்பேன், p + 4 p - 3 டிவைடட் பை p - 3 இன்டூ p - 3. இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதான் இருக்கும், p + 4 மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் சம்ல பாருங்க, இங்க 1 5s are 5, 2 5s are 10. இங்க ஒரு t இருக்கு, போயிடும். இங்க வந்து 3 t's இருக்கு, பவர் 3 இருக்கு, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு t தான் கேன்சல் பண்ணிருக்கோம். எக்காரணம் கொண்டு இந்த டீயையும் உட்காந்து அடிச்சிட்டு இருக்க கூடாது, அது வந்து தப்பு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுறேன். t ஸ்கொயர் மேல இருக்கு இன்டூ இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு. அப்போ நான் 6 காமனா வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், t - 2. அதாவது இங்கே ஒரு 6 இருந்துச்சு, அந்த 6 தான் நான் வெளியே எடுத்துட்டேன். 6 × 2 என்ன வந்துடும், 12 வந்துடும். அந்த 12 தான் இந்த 12 டிவைடட் பை என்ன இருக்கு, 2 மட்டும்தான் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா, இங்கேயும் பாருங்க, இங்கே 4 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அப்போ நான் 4 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா t - 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னால் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன். t - 2 t - 2 கேன்சல் ஆயிரும். இது 3 2s are, இது வந்து 1 2s are. அப்போ ஆன்சர் என்ன வந்துரும்னா 3t² டிவைடட் பை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம், அதுவும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x + 4 டிவைடட் பை 3x + 4y அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம இந்த டேர்ம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதாவது மேலே ரைட் ஹேண்ட் சைடு இந்த டேர்ம் இருக்குல்ல, இது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ x + 4 டிவைடட் பை 3x + 4y இன்டூ இந்த 9x² நான் எப்படி எழுதிக்குவேன் அப்படின்னா 3x3 ஹோல் ஸ்கொயர்
மைனஸ் 16y² நான் எப்படி எழுதுவேன்னா 4y தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்பேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்கொயர் உள்ளே வரப்ப 3² வந்து என்னென்னு வந்துடும் 9 வந்துடும். இங்கே வரப்ப 4² வந்து என்னென்னு வந்துடும் 16 வந்துடும். டிவைடட் பை இப்போ நான் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் எல்லாத்தையும் என்ன பண்ணும் ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நான் தனியாக போட்டுக்கிறேன். ஓகேவா, 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 20 அப்படின்னு இருக்கு. இதை வந்து மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 20 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். இங்கே ஒரு பெரிய தப்பு பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு x² முன்னாடி எப்போவுமே என்னதான் இருக்கணும் 1 தான் இருக்கணும். ஆனால் 1 இல்லை. அப்போ இந்த 2வை நான் என்ன பண்ணுவேன், இந்த கடைசி நம்பரோட மல்டிபிள் பண்ணுவேன். மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் -40 அப்படின்னு வரும். கரெக்டாக 2 × 20 -40. இந்த 3 எதுவும் பண்ண மாட்டேன், அந்த 3 அப்படியே எடுத்து போட்டோம். இப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணால் 40 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ 8ஐயும் 5ஐயும் தான் நான் ரிலேட் பண்ண போகிறேன். இங்கே இதில் வந்து ப்ளஸ் நம்பர் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால் தான் இங்கே மைனஸ் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு x-8 அதுக்கப்புறம் x-5. ஓகே, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போனோம் கரெக்டாக. அப்போ அதே மாதிரி இந்த 2வை வந்து டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிங்க 2வை, ஆனால் இப்போ என்ன பண்ணணும் டிவைட் பண்ணும். ஓகேவா, அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4 வந்துடும். இங்கே டிவைட் ஆகாது. அப்போ இது என்ன ஆகும், சைன் இங்கே போயிடும். ஸோ x-4 இன்ட்டு 2x-5. அப்போது நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, நான் இங்கே என்ன எழுதிக்குவா, ஸோ x-4 இன்ட்டு 2x-5. ஓகே, இப்போ நான் இதுலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ x+4 டிவைடட் பை 3x + 4y. இது பார்க்க எப்படி இருக்கு, a² - b² மாதிரி இருக்கா. அதோட ஃபார்முலா என்ன, a + b × a - b. கரெக்டா. அப்போ நான் இங்கே போடுறப்ப 3x + 4y அப்புறம் 3x - 4y அப்படின்னு போடுவேன். ஓகேவா, டிவைடட் பை x-4 அண்ட் 2x - 5. ஓகே, இப்போ 3x + 4yயும் 3x + 4yயும் கேன்சல் ஆயிரும். x-4ம் வெயிட் இங்கே ப்ளஸ் வரும் பத்தியா. x+4 இங்கே இருக்கிற x+4 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைண்டர் ஆன்சர் இருக்கிறது என்னது, 3x - 4y டிவைடட் பை 2x - 5. மேக்ஸிமம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான சம் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா மார்க் போயிடும். ஓகேவா, செகண்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பார்க்குறோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா 4 பார்ட்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, தனித்தனியாக பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கிறேன், அப்புறம் செகண்ட் இது, அப்புறம் இது, தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே எடுத்துப்பேன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், x³ - y³ எடுத்துக்கிறேன். இது எந்த ஃபார்முலா, a³ - b³. அப்போ என்ன வரும், x - y x² + xy + y². ஃபார்முலா வேணால் நான் இங்கே தனியாக எழுதி வைக்கிறேன். a³ - b³ which is equal to a - b into a² + ab + b². ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவதா இருக்கிறது என்னது, 3x² + 9xy + 6y² அப்படின்னு இருக்கா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3யை காமனாக எடுத்துடலாம். 3த்துலேயும் 3 இருக்குது. ஸோ 3யை காமனாக எடுத்துட்டேன்னா x² + 3xy + 2y². ஓகே, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கணும். மேம் இதை எப்படி மேம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், நடுவில் xyன்னு இருக்குல்ல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு x² + 4x + 5, சரி இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். ஓகேவா, x² + 5x x² + 5x + 4 அப்படி இருந்ததுன்னா இந்த எக்ஸ் டேர்மை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க. இங்கே என்ன போடுவீங்க, மல்டிபிள் பண்ணுறப்ப 4 வரணும், ஆட் பண்ணுறப்ப 5 வரணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம். அப்போ இந்த எக்ஸ் டேர்மை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நம்பரில் வச்சு பண்ணுற மாதிரியே இங்கே ஒய் வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறப்ப 2y² வரணும், ஆட் பண்ணுறப்ப 3y வரணும். அதாவது இந்த எக்ஸை தவிர மீதி எல்லாத்தையும் எழுதிடணும். ஓகேவா, இப்போ எது போட்டால் வரும்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. 2y × y அப்படின்னு போட்டிங்கன்னா 2y² வந்துடும். 2y + yன்னு போட்டிங்கன்னா 3y வந்துடும். இது வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சம்முக்காக நான் சொல்கிறேன். மற்ற சம்ஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு வைங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இது இப்படி போட்டால் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3 × x + 2y அப்புறம் x + y. இப்போ நம்ம செகண்ட் ஒன்னை பிரிச்சிட்டோம். தேர்ட் ஒன் என்னவா இருக்குது புக்கில், x³ + 2xy + y².
எக்ஸ் ஸ்கொயரா ஒய் ஸ்கொயரா? எக்ஸ் கியூப் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் தான். நான் தான் தப்பாக போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் தான். தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ நான் என்னன்னு போட்டுக்கலாம்? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். கரெக்டா? அப்போ இங்கே ஏ என்ன, பி என்ன, எக்ஸும் ஒய்யும் தான். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்குவேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவேன். அதை ப்ரீஃப் பண்ணனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். இப்போ தேர்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கடைசியாக இருக்கிறது என்னது இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அது என்னது? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்போ நான் இதை எப்படி எழுதுப்பேன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ எழுந்தது எல்லாத்தையும் தூக்கி எழுதணும். இது வந்து 1, அடுத்து இது மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் இது 1, அப்புறம் இவன் ஒருத்தன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதிட்டு வரட்டா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டாவதாக இருந்ததில் 3 இன்டூ சம்திங் இதை வந்துச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் 2ஒய்யா, எக்ஸ் ப்ளஸ் 2ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இங்கே மேலே இருந்ததில் என்ன வந்துச்சு? அதாவது செகண்ட் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைண்டர் இருக்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2ஒய். இதுதான் உங்களோட புக் பேக் ஆன்சர். அவ்வளோதான். இந்த செகண்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோமன் லெட்டர் போகலாம். ஓகேவா? தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபோர்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஷனில் கொடுக்குறத என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்டே மல்டிபிளாக மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மறக்காது. இல்லாட்டி நம்ம எல்லாம் முடிச்ச பிறகு மல்டிபிளில் மாற்ற மறந்துடுவோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்த கொஷினை அப்படியே எழுதிட்டு இன்டூ போட்டு இதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்கிறேன். -5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? தனித்தனியாக ஃபேக்டர் பண்ணுறேன். இது 1 வச்சுப்பேன், இது 2 வச்சுப்பேன், இது 3 வச்சுப்பேன், இது 4ன்னு வச்சுப்பேன். ஸோ 1ன்னு போட்டிங்கன்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கா. 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 6ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். 1 5s are 5. அதுக்கப்புறம் 1 தப்பு 1 5 போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா எனக்கு மல்டிபிள் 6ன்னு வரணும், ஆட் பண்ணுறப்ப 5ன்னு வரணும். அப்போ 2 3 தானே போட முடியும். ஸோ a + 2 அண்ட் a + 3 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நான் 2ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணலை, அப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணும். இது கம்பல்சரி ஸ்டெப்பு. இதை மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணால் ஆன்சர் தப்பாக தான் வரும். கேன்சல் பண்ணால் 1ன்னு வரும். இங்கே 2 வந்து கேன்சல் ஆகாது, அதனால இந்த 2 வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ a + 1 அண்ட் 2a + 3 இதுதான் என்னது நம்மளுக்கு 1. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு செகண்டாக இதை எடுத்துக்கிறேன். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 அப்படின்னு இருக்கு. அப்போ 2ஆல் நான் இங்கே மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே 12ன்னு வரும், இங்கே வந்து 7ன்னு வரும். அப்போது 4ஐயும் 3வையும் தான் நான் ரிலேட் பண்ண முடியும். 4 3s are என்னது 12, 4ஐயும் 3வையும் ஆட் பண்ணோம்னா 7. ஸோ a + 4 அண்ட் a + 3 அப்படின்னு இருக்கு. ஸோ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இதை கேன்சல் பண்ணோன்னா 2 2s are 4. இந்த 2 வந்து இங்கே போகும். கரெக்டாக? ஸோ a + 2 அதுக்கப்புறம் 2a + 3 இதுதான் என்னது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னது? தேர்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். தேர்டாக என்ன இருக்குது? -5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 அப்படின்னு இருக்கா. -5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 35a இல்லை, 7 5s are 30 தானே. அப்போ என்ன பண்ணலாம்? 7a + 10. ஓகேவா? நான் மைனஸையும் 5ஐயும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு அதனால தான் உள்ள மைனஸே வரல. அப்போ நான் இதை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணுறப்ப 10 வரணும், ஆட் பண்ணுறப்ப 7 வரணும். அப்போ எது போடலாம்? 2ஐயும் 5ஐயும் போடலாம். ஸோ -5 இன்டூ a + 2 அண்ட் a + 5. இதில் நான் எங்கேயுமே 2ஐ மல்டிபிள் பண்ணல, அதனால் 2ஐ டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதுதான் என்னது எனக்கான
தேர்ட் ஈக்குவேஷனோடது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5. ஓகேவா? a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5. அப்போ 5 இங்கே இருக்கும், 6 இங்கே இருக்கும். 1ஐயும் 5ஐயும் போட்டோம்னா 1 + 5 6, 1 + 1 × 5 வந்து 5. ஸோ அப்போ a + 1 × a + 5. இதுதான் என்னது எனக்கான ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ கொடுத்துருந்த கொஸ்டின் என்னது? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்டூ போட்டு தான் நம்ம என்ன மாற்றி வச்சுருக்கோம்? மேலே இங்கேயும் மாற்றி வச்சுருக்கோம். -35a - 50 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலேருந்து எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 2a + 1 2a + 1. ஓ, இதில் தெரியாதோ? சரி, ஓகே, சந்தோஷம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல, அதை ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு நேராக எழுதிக்கோங்க. என்ன கண்டுபிடிச்சோம்? a + 1 2a + 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து செகண்டு கீழே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அப்படின்னா a + 2 2a + 3 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஓகேவா? a + 2 2a + 3. தேர்டு ஒனுக்கு -5 × a + 2 அதுக்கப்புறம் a + 5 டிவைடட் பை இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது a + 1 × a + 5. இதில் இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தெரியும், ஆனால் நீங்கள் பார்த்தா புரிஞ்சுடுவீங்க. பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இருக்கா, a + 2 2a + 3 இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் -5a தேர்ட் ஒன் எழுதியிருக்கேனா, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் இங்கே இருக்குது, அதையும் தூக்கி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விடுறேன். a + 2 இந்த a + 2 கேன்சல் ஆயிரும், a + 5 a + 5 கேன்சல் ஆயிரும், a + 1 a + 1 கேன்சல் ஆயிரும், 2a + 3 2a + 3 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? -5ன்னு வருது. அவ்வளோதான் இந்த சம். இது எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ண. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு முதல்ல மாற்றி வச்சிடணும். b² + 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4 into b² - 5b - 14 divided by b² - 49 அப்படின்னு மாற்றி வச்சிடணும். இப்போ எதெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். ஸோ 1ன்னு போட்டு b² + 3b - 28 இதை தனித்தனியாக தான் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணுறப்ப -28 வரணும், ஆட் பண்ணுறப்ப +3 வரணும்னா 7 4s are 28. இதில் 7 வந்து ப்ளஸ் நம்பராக இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் நம்பர் சைன் வந்திருக்கும், இங்கே மைனஸ் இருந்தால் தான் இந்த ஒரு நம்பர் மைனஸாக வந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? b + 7 and b - 4. இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இதை நான் செகண்டாக எடுத்துக்கிறேன். b² + 4b + 4 4d + 4 மல்டிபிள் பண்ணுறப்ப 4 வரணும், ஆட் பண்ணுறப்பையும் +4 வரணும்னா 2 2 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? b + 2 and b + 2. இது வந்து செகண்டாக எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டாக நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மேலுக்கு எடுத்துக்கலாம். b² - 5b - 14 b² - 5b - 14 அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறப்ப -14 வரணும், ஆட் பண்ணுறப்ப -5 வரணும். அப்படின்னா 7ஐயும் 2ஐயும் பண்ணலாமா? இதில் 7 2s are 14. அப்படி இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பெரிய நம்பர்லாம் மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். அப்போ தான் இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். கரெக்டாக? அப்போ b - 7 and b + 2. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, என்ன ஓடுது, இதுதான் ஃபோர்த் ஒன். b² - 49. ஸோ b² - 49 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, b² - 7 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போது b + 7 and b - 7. ஓகேவா? இதுதான் நான் வந்து ஃபோர்த்தாக எழுதிக்கிறேன். இப்போ நம்ம எழுதின எல்லாத்தையும் தூக்கி அதுக்கு நேரம் சப்ஸ்டியூட் பண்ண. கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? b² + 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4. அதுக்கப்புறம் எனக்கே மறந்து போச்சு, என்ன இருந்தது? b² - 5b - 14. b² - 5b - 14 டிவைடட் பை b² - 49 அப்படின்னு இருந்துச்சா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருந்தது? b + 7 b - 4 இருந்தது. கரெக்டா? b + 7 b - 4 இருந்தது. செகண்ட் ஒன்ல என்ன இருந்தது? b + 2 b + 2 இருந்தது. b + 2 b + 2. தேர்ட் ஒன்ல நம்ம கண்டுபிடிச்சதுல என்ன போட்டுச்சிருந்தோம்?
b minus 7 b plus 2 போட்டு வச்சிருந்தோம் divided by b plus 7 என்ன இவ்வளோ கோணையா போகுது b minus 7 ஓகேவா. இப்போ நான் இதை ஷார்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இருக்கா, செகண்ட் ஒன் கீழே இருக்கா, தேர்ட் ஒன் இங்கே இருக்கா, அண்ட் ஃபோர்த் ஒன் இங்கே இருக்கு. ஓகேவா, புரிஞ்சா? அதுக்கு நேராக எடுத்து எழுதியாச்சு. இப்போ கேன்சல் ஆகிறத மட்டும் கேன்சல் பண்ணிட்டு சம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ b minus 7 கேன்சல் ஆயிரும், b plus 7 கேன்சல் ஆயிரும், b plus 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, b minus 4 divided by b plus 2. அவ்வளோதான் இந்த சம். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்லேயும் அதே மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிளில் மாற்றிடலாம். x plus 2 divided by 4y into 12y square divided by x square minus x minus 6 அப்படின்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒய்யை முதல்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு y தான் இருக்குது, இங்கே 2 y இருக்குது, பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கும். சாரி, 0 மாதிரி போயிடுச்சு. 1 4s are 4, 3 4s are 12. ஓகே, அப்போ x plus 2 divided by, இங்கே கீழே ஒன்றுமே இல்லை அதனால 1ன்னு போட்டுக்கிறேன், இன்டூ 3y, அதுக்கப்புறம் கீழே வந்து x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு இருக்கு. மைனஸ் 6 மல்டிபிள் பண்ணுறப்போ வரணும், ஆட் பண்ணுறப்போ -1 வரணும். அப்போ 3 2 தான் பண்ணணும். 3ல தான் மைனஸ் போடணும், ஏன்னா அப்போ தான் பெரிய நம்பர் சைன் இங்கே வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும், அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், x minus 3 and x plus 2 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ x plus 2 divided by 1 into 3y divided by x minus 3 and x plus 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, 3y and x minus 3. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் போகலாம். ஃபோர்த் ரோமன் லெட்டர் கூட இல்லை, ஃபோர்த் சம். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபோர்த் சம். இப்போ அதே மாதிரி நம்ம மறுபடியும் முதலேருந்து எழுத வேண்டியதா. ஸோ 12t square minus 22t plus 8 divided by 3t into 2t square plus 4t divided by 3t square plus 2t minus 8. ஓகேவா. இப்போ நான் இதிலெல்லாம் எது காமனாக இருக்குன்னு பாருங்களேன். இதில் எது காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. அப்போ 2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 6t square minus 11t plus 4 divided by 3t into இதுலேயும் 2 காமனாக இருக்குது, டீயும் காமனாக இருக்குது. அப்போ நான் 2tயை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே வந்து t plus 2 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக இங்கே வந்து 2t into tன்னு இருந்தது, அதில் 2tயை மட்டும் வெளியே எடுத்துட்டு அப்போ பேலன்ஸ் ஒரு t இருக்கும். இங்கே என்ன இருந்ததுன்னா 2 into 2 into tன்னு இருந்தது, இந்த 2t எடுத்துட்டனால இங்கே 2 பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா? இப்போ இந்த 3t ஸ்கொயர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 நம்ம ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். இப்போ நான் இதை மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த 6 வந்து எங்கே போயிடும், இங்கே போயிடும். ஏன்னா முன்னாடி t ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போ 24 டிவைடட் பை மைனஸ் 11 போட்டிங்கன்னா 8 to 3 தான் ரிலேட் பண்ணும், ரெண்டுமே மைனஸில் இருக்கணும். கரெக்டாக. ஸோ அப்போ t மைனஸ் 8 அண்ட் t மைனஸ் 3. அப்போ என்ன பண்ணலாம், டிவைடட் பை 6 அப்படின்னு போடலாம். ஏன் போடுறேன், ஏன்னா 6ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன், அதனால 6ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கே வந்து 3ன்னு வரும், இங்கே 1 இங்கே 2ன்னு வரும், இங்கே கீழே இருக்கிற நம்பர்ஸ் வாங்கி இங்கே போயிடும். ஸோ 3t மைனஸ் 4 அண்ட் 2t மைனஸ் 1. இதுதான் அந்த இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8, இந்த 3 இங்கே போகும். அப்போது மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் 24 வரணும், ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் 2 வரணுமா. அப்போ 6ஐயும் 4ஐயும் ரிலேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி மேம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நிறைய சம் போடுங்க, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆனால் கண்டிப்பாக வந்துடும். பெரிய நம்பர் சைன் தான் ப்ளஸில் இருக்கணும், இது மைனஸில் இருக்கணும். அப்போ t ப்ளஸ் 6 அண்ட் t மைனஸ் 4 டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும், இது கேன்சல் ஆகாது, அதனால இது இங்கே போயிடும். ஓகேவா. அப்போ என்ன வந்துடும், t ப்ளஸ் 2 அதுக்கப்புறம் 3t மைனஸ் 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கிடைச்சதை அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இது ஒன்று கிடச்சிருக்கு, இது ஒன்று கிடச்சிருக்கு, இதை எங்கே போடுவோம், இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா, புரிஞ்சா? என்ன பண்ண போகிறேன், 2 into 3t minus 4 2t minus 1 divided by 3t into மேலே இருந்ததில் 2t காமனாக எடுத்து தான் என்ன வந்தது, t plus 2 வந்தது. அதுக்கப்புறம் கீழே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், t plus 2 3t minus 4 அப்படின்னு பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ 3t minus 4 3t minus 4 கேன்சல் ஆயிரும், இந்த tயும் கேன்சல் ஆயிரும், இந்த t plus 2 இந்த t plus 2 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது,
இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. 2 into 2t minus 1 into t divided by 3 அப்படின்னு இருக்கா. இந்த 2வையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 4 ஒரு நிமிஷம் ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கு? ஸோ இப்போ இந்த 2வையும் மல்டிபிள் பண்ணால் 4 2t minus 1 divided by 3. அவ்வளோதான் உங்கள் புக் பேக் ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு? ரொம்ப சிம்பிளான சம் தான். ரெண்டு ஃபேக்டரைசேஷன் தான். ஒன்று இங்கே இருக்கிற ஒரு ஃபேக்டரைசேஷன், இங்கே இருக்கிற ஃபேக்டரைசேஷன். இது தனித்தனியாக பிரித்து எழுதி கேன்சல் பண்ணி ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 இருக்குல்ல, இதை நான் மாற்றி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை ஒய் பவர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பவர் 2வை நான் மேலே கொண்டு வரப்போ தான் எனக்கு வந்து மைனஸ் சைனாக சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் அப்போ நம்ம இந்த ஒய்யை வந்து இப்படி ரெசிப்ரோக்கல் மாற்றுறோம்ல, இது மேலேயும் இது கீழேயும் போச்சுன்னா இந்த நடுவில் டிவிஷன் சிம்பிள் இருந்தால் அதை மல்டிபிளாக மாற்றுறோம்ல, அது பிரச்சனை இல்லையா அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பவர் 2ல் இருக்கிறது எப்போல்லாம் மேலே வருதோ அப்போல்லாம் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகி தான் வரும், அதுதான் ரூல். ஸோ அப்போ நான் இதை எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சம ப்ரொசீஜர் பண்ணலாம். எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு இருக்கா. நான் இங்கே தனியாக ஒர்க் அவுட் போடுறேன், ஓகேவா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4ன்னு இருக்கிறதுல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணால் 4 வரணும், மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ 1 4 4 தான் வரும். இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு போடணும், ஏன்னா அப்போ தான் இங்கே ப்ளஸ் சைன் வரும். அப்போ நான் இதை எப்படி பிரித்து எழுதுவேன், a + 4 அண்ட் a - 1 அப்படின்னு பிரித்து எழுதிப்பேன். இங்கே கீழே இருக்கிறதுல 3 வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா, a ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன், 3 வெளியே எடுத்துடுறேன். இது பார்க்க எப்படி இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ a + 4 and a - 1 divided by 3 into a + 1 into a - 1. ஓகேவா, இதுதான் என்னது எக்ஸோட ஃபார்மேட். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ y என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2a - 8, a ஸ்கொயர் ப்ளஸ் 2a - 8 டிவைடட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. ஓகே, இப்போ இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள், முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் 2a - 8 ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப மல்டிபிள் பண்ணுறப்ப -8 வரணும், ஆட் பண்ணுறப்ப 2 வரணும். இப்போ 4ம் 2ம் தான் போட முடியும். ஆனால் கீழே ப்ளஸ் சைன் இருக்கனால பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் சைன் போடுங்க, இங்கே மைனஸ் போடுங்க. ஸோ a + 4 and a - 2. இப்போ கீழே இருக்கிறதுல 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதனால் 2வை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் a - 2 அப்படின்னு வரும். கரெக்டாக இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் போட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறப்ப -2 வரணும், ஆட் பண்ணுறப்ப -1 வரணும். அப்போ 2 1 போடுங்க, மேலே வந்து மைனஸ் போடுங்க, பெரிய நம்பர் சைன் மைனஸ்னு போடுங்க. அப்போ ஆன்சர் என்னவா வரும், y which is equal to a + 4 a - 2 divided by 2 into a - 2 and a + 1. இது ரெண்டும் எங்கேருந்து எடுத்தேன், இதிலேருந்து எடுத்தேன். இப்போ நம்மளுக்கு y கிடச்சிருச்சு, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எக்ஸு ஒய் ரெண்டுமே கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மேலே போடணும், கரெக்டாக. எக்ஸ் which is equal to a + 4 into a - 1 divided by 3 into a + 1 and a - 1. இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும், டிவைடட் பை y ஓடுது a + 4 a - 2 and 2 into a - 2 into a + 1. இதே ஃபுல்லாகவும் ஸ்கொயர் பண்ணும். எனக்கு இப்படி கேன்சல் பண்ணுறது, அதாவது இங்கேயும் கேன்சல் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம்ஸை மாற்றிட்டு இதை மேலே கொண்டு போய் மல்டிப்பிளில் வச்சுப்பேன். கரெக்டாக இந்த டேர்ம்ஸை மாற்றினாலே அது மல்டிப்பிளில் மாறிடும். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். a + 4 and a - 1 divided by 3 into a + 1 into a - 1 the whole square into 2 into a - 2 a + 1 divided by a + 4 into a - 2. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா, இங்கே ஹோல் டிவிஷனில் இருக்கா, அதை தாண்டி இது ரெண்டுத்தையும் மேலே கொண்டு போய் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து பண்ணுறேன்.
அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அதுதான் ரூலும் கூட. ஸோ இப்போ உள்ள ஸ்கொயர் பண்ண அப்படின்னா a + 4 தி ஹோல் ஸ்கொயர் a - 1 தி ஹோல் ஸ்கொயர் divided by 3 into a plus 3 square ஒன்று a plus 1 the whole square a minus 1 the whole square into 2 ஓட ஸ்கொயரு அதுக்கப்புறம் a minus 2 the whole square a plus 1 the whole square divided by a plus 4 the whole square and a minus 2 the whole square. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த a plus 4 ஸ்கொயரு இந்த a plus 4 ஸ்கொயரு கேன்சல் ஆயிரும். இந்த a minus 2 ஸ்கொயரு a minus 2 ஸ்கொயரு கேன்சல் ஆயிரும். -1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். a plus 1 ஸ்கொயரு a plus 1 ஸ்கொயரு கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 2 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் which is equal to 4/9. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்லே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் எது அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்களை மாற்றுறது தான். இல்லை மேம் எனக்கு மாற்றுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி கூட வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பாக கேன்சல் பண்ணாத மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 5th சம் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் இருக்குது. அதுதான் இந்த பாலினாமியல். அது எதால் டிவைட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பாலினாமியல் q(x)ஆல் டிவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? we get அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு p(x) is divided by q(x). என்ன ஆன்சர் கிடைக்குதான்? x - 7 divided by x plus 2 அப்படின்னு கிடைக்குதான். p(x) என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? அதாவது p(x) இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது தூக்கி எழுதிக்கோங்க. x square minus 5x minus 14 divided by q of x which is equal to x minus 7 divided by x plus 2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். -14 மல்டிபிள் பண்ணுறப்ப வரணும், ஆட் பண்ணுறப்ப -5 வரணுமா? அப்போ 7 2s are போடணும். பெரிய நம்பர் சைனுக்கிறதுனால பெரிய நம்பரில் ப்ளஸ் மைனஸ் போடுறேன். ஸோ x - 7 and x plus 2 divided by q of x which is equal to x minus 7 divided by x plus 2. இப்போ இந்த q of x தான் வேணும், இது வேணாம். அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ x minus 7 and x plus 2 divided by x minus 7 and whole divided by x plus 2. ஓகேவா? which is equal to q of x. வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு போயிடுவேன். இது அப்படியே தான் இருக்கும். அதாவது ரெசிப்ரோக்கலில் மாற்றுறேன். ஸோ x minus 7 into x plus 2 into x plus 2 divided by x minus 7. ஹோலாக இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி ப்ரொசீஜர் இதுதான். q of x. அப்போ x minus 7 x minus 7 கேன்சல் ஆயிரும். தென் x plus 2 x plus 2 மட்டும் இருக்கும். இதுதான் என்னது? q of x. நம்மளுக்கும் ஒரு பாலினாமியலாக தான் சொல்லணும். அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? x plus 2 தி ஹோல் ஸ்கொயர் which is equal to q of xன்னு வரும். அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாமா? தென் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a என்னது? x, b என்னது? 2. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 2 into x ப்ளஸ் 4. கரெக்டா? அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 which is equal to q of x. அவ்வளோதான் இந்த சம். இதுதான் லாஸ்ட் சம் இந்த 3.5ல். நேற்று ஏன் என்னால் அப்லோட் பண்ண முடியலன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் எடுக்கலான்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன லெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அதை போடுறேன். செகண்ட் சாப்டர் அப்படியே டீலில் விட்டாச்சு. செகண்ட் சாப்டர் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.